அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது விஆர் டபிள் டெக் சேனல். இன்னைக்கு என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஸ்பேம் அப்படின்னா என்ன, நம்ம சேனலில் ஸ்பேம் வருது, ஸ்பேம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்பேம் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்பேம் வேர்ட்ஸு? அதாவது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேனலில் போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஸ்பேம். ஐ லவ் யூ ஒரு சேனல் அப்படி சொன்னாலும் அது ஸ்பேம். அவங்க ஒரு சில நிறைய வார்த்தைகள் வந்து ஸ்பேம் கண்டென்ட்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கிறாங்க யூடியூப் நிறுவனம். இதெல்லாமே அது ஸ்பேமில் போய் முடிஞ்சிடும். நீங்கள் அவங்களுடைய சேனலை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க, நல்ல விஷயம். அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற விதத்தில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களையும் பாதிக்கும், உங்களையும் பாதிக்கும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்னால உங்களுடைய யூடியூப்பு டேட் ஆகிறத ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேம் கமெண்ட்ஸ், ஒரு பொறியான விஷயத்த நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, எல்லா சேனலுக்கும் போய் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியோட உங்களுடைய யூடியூப்பும் பறிபோகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் சேனல். என்ன ஸ்பேம் சேனலு? நீங்கள் ஆசைப்பட்டு சேனல் தொடங்குறீங்க, நீங்கள் வைக்கிற நேம் வந்து பப்ளிக்கில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வைக்கக்கூடிய லோகோ வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் பரவாயில்ல, ஒரே மாதிரி டிட்டோவாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதை கவனிக்காமல் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளைவாக வந்து நிற்கும். ஸ்பேம் சேனல்னு சொல்லி உங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். லோகோ வைக்கும்போதும் பார்க்கணும், பேர் வைக்கும்போதும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கணும். சர்ச் பண்ணி பாருங்கள், போயிட்டு கூகுளே குரோமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவங்க ஓரளவுக்கு இல்லாத ஒரு யூனிக்கான நேமாக இருந்தால் வைங்க, லோகோவும் அதே போல் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி வைங்க. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஸ்பேம். அதே போல் இன்னொருத்தவங்க போடக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே காப்பி அடித்து உங்கள் சேனலில் போட்டிங்கன்னா அதுவும் ஸ்பேம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக, இன்னும் சொல்லப்போனால் இவ்வளோ விளக்கம் தேவையில்லை, நீங்கள் ஒரிஜினலாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸ், ஓன் முகம், ஓன் டாபிக், வார்த்தைகள் எல்லாமே ஓனாகவே பண்ணீங்க அப்படின்னா காப்பிரைட் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களை எந்த விதத்திலும் யூடியூப்பில் பாதிப்பு வராது. உங்களை வந்து ஸ்பேம் சேனல்னு சொல்கிறதுக்கோ இல்லை மானிட்டைசேஷனில் ஆகும்போது பிரச்சனை பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் ஓனாகவே வச்சுக்கோங்க, ஓனாக தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸுக்கு வந்து இந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க, இன்றைக்கி கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. இன்னொருத்தவங்க வரக்கூடிய மோட்டிவேஷன்ஸோ இல்லை இன்னொருத்தவங்க வரக்கூடிய வீடியோஸையோ நாம் ஆட்டையை போட்டு நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே ஸ்பேமில் தான் வந்து முடியுது. சரி, எதை தொட்டாலும் ஸ்பேம்னு சொல்கிறோம். என்ன பண்ணலாம்? உங்களுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய சேனலில் ஸ்பேம் இருக்கா. ஸ்பேம் கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வராது. அதையும் தாண்டி மானிட்டைசேஷன் ஆகிற உங்களுக்கு சூட்டபுளாக வரும் நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதன் காரணமாக கூட மானிட்டைசேஷன் ஆகாமல் தள்ளி போட்டுருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்பேம். நம்மளால கவனிச்சிருப்போம், நிறைய பேர் கவனிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த ஸ்பேமை போய் நம்மளுடைய சேனலில் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ண போகிறோம். நிறைய பேர் யூடியூபர்ஸ் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. புதுசாக வந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே யூடியூப் திறந்துருப்பாங்க, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காண்டி அந்த வீடியோ வாங்க, இனிமேல் தான் நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். அதுவும் ஸ்பேமாக இல்லையா, அப்படியே இருந்தாலும் எத்தனை பிரச்சனைக்கு ஸ்பேம் இருக்குது செக் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க, நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முழுமையான வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணி
ஸ்பேம் இருக்கா இல்லையா செக் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன காரணத்தினால ஸ்பேம் இருக்குங்கிறத அவனே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறான். வாங்க முழுமையாக பார்ப்போம். இப்போ நான் என்னுடைய சேனல் லாகின் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி சேனல் வந்துருச்சு பாருங்கள். இது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறது கிங்ஸ் மணி மேக்கரு, என்னுடைய இன்னொரு சேனல் தான் இது. இந்த சேனலில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய யூஆர்எல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கீழே உங்கள் சேனலுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் இருக்கா, இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லேஅவுட்டு, பிராண்டிங் இருக்குது, பேசிக் இருக்குது. இந்த பேசிக் இன்ஃபர்மேஷனை டச் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே கீழே போய்ட்டு இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. இதான் நம்மளுடைய யூஆர்எல், நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான யூஆர்எல். இதை என்ன பண்ணுங்கள், நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள்லேயோ குரோம்லேயோ போய் ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் தான் நம்ம செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன், உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கூகுள்லேயோ குரோம்லேயோ போய் பண்ணிங்கன்னா ஸ்பேம் சேனல் இண்டிகேட்டர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அதை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை எரஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த யூஆர்எலை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ கிங்ஸ் மணி மேக்கர் வந்துருச்சுங்களா? என்னோடய சேனல் நேமு கிங்ஸ் மணி மேக்கர் வந்துருச்சு. ஓகேவா? இது என்னுடைய ஒன் ஆஃப் தி இன்னொரு சேனல்னு சொல்லிட்டேன். இந்த சேனல் வந்துருச்சு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் காமிக்குது, வியூஸ் எவ்வளோ காமிக்குது, அதே போல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடியோஸ் போட்டுக்கிறேன்னு காமிக்குது. நான் எப்போ இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணேன், க்ரியேட் பண்ணிங்கிறது காமிக்குது. கீழே வந்தோம்னா ஸ்பேம் வந்து 2% காமிக்குது. இந்த லிஸ்ட்டில் ஸ்பேம் இருக்குது. இதில் என்ன ஸ்பேம்னா, இங்கே டிக் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஸ்பேம். இது டிக் அடிக்காமல் இருக்கிறதெல்லாம் பியூர். இதெல்லாமே பியூராக இருக்குது. இந்த கரண்டுக்குள்ளதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நோ கமெண்ட்ஸ் ஆன் வீடியோஸ். நான் என்னுடைய வீடியோஸ் போடும்போது கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து ஸ்பேம். நம்ம வந்து என்றைக்குமே ஓப்பனாக இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டாங்கிற மாதிரி ஓப்பனாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய யூடியூப் நிறுவனம். அதனால் இது வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் காரணம் எனக்கு தோணுது. நோ கமெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸு. அடுத்து வீடியோஸ் கான்ஸ்டன்ட்லி லாங்கர் தென் 20 minutes. எல்லா வீடியோவுமே 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வீடியோ ஹேவிங் த சேம் வியூ கவுண்ட்ஸு. எல்லா வீடியோஸுக்குமே சேம் கவுண்ட்ஸ் தான் வருதாமா, வியூஸ் வருதாமா, அதுக்கு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இதெல்லாமே எனக்கு ஓகே தான். அப்போ இந்த 2%ங்கிறது சாதாரண விஷயந்தான், பயந்துக்க வேண்டாம். நாம் இதெல்லாமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பேம் வந்து 0% காமிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து தம்ப்லைன் மேக் பண்ணால் கூட யாரும் வைக்காத தம்ப்லைன் அல்லது வச்சுருந்தாலும் உங்களுடைய கலரு, ஃபாண்ட் எல்லாமே மாற்றி வைக்கணும். எல்லா வகைத்துலேயுமே இன்றைக்கி ஸ்பேம்னு கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பை வந்து ரிமூவ் பண்ணதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம சேனல் அப்படி போகக்கூடாது அப்படின்னா இது ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துல நம்முடைய நியூ யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் மேற்கொண்டு நிறைய வீடியோகள் உங்களுக்கு போஸ்ட் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது VR தமிழ் டெக் யூடியூப் சேனல் தான். ஆனால் நாங்கள் ஷோ பண்ணுறது கிங்ஸ் மணி மேக்கர் தான். ரெண்டுமே என்னுடைய சேனல் தான். ரெண்டுலேயுமே வாய்ப்பு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா விஷயங்கள் டெக் விஷயங்கள், இப்போ டெக்னாலஜி விஷயங்களும் போடுறேன். பிஸ்னஸ் சம்மந்தமாக வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது VR தமிழ் டெக் சேனல் மற்றும் கிங்ஸ் மணி மேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.